நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா முழுவதும் பாகிஸ்தானுடைய கொடியை ஏற்றுவோம், யாராலையும் எங்களை தடுக்க முடியாது அப்படின்னு கடும் சவால் ஒன்று விட்டுருக்காங்க. இதனால உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அது என்ன அப்படிங்கிறதையும், அதே போல எரியிற நெருப்புல எண்ணெய் ஊற்றும் விதமாக அமெரிக்கா இந்தியாவை கொதிப்புல ஆழ்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது பாகிஸ்தானுக்கு ஒரு முக்கியமான உதவி என்ன, அதுவும் கொஞ்ச நஞ்ச காசு இல்லை நண்பர்களே, பல ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாகிஸ்தான், இந்தியா, அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே இப்போ பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு தரும் பம்பர் பரிசு லிங்க் 16 அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிங்க் 16 என்ன, இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இது தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா Facebook, Instagramல நம்முடைய வீடியோக்களை தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவில் வன்முறையை பரப்புவதற்கான திட்டங்கள் மீண்டும் பாகிஸ்தான் மண்ணிலிருந்து வெளிவந்திருக்கு. ஹபீஸ் சையத்துக்கு நெருக்கமானதாக கருதப்படும் லஷ்கர்-இ தொய்பா பயங்கரவாதி அப்துல் ரவூஃப் ஒரு நிகழ்ச்சியில பேசி இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையாகவே விஷத்தை கைக்கியிருக்கிறான். காஷ்மீர்ல ரவூஃப் மேலும் பயங்கரவாதத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறான். இந்தியாவுடைய பிற பகுதிகளில் வன்முறையை தூண்டும் நோக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். ரவூஃபுடைய பேச்சு வீடியோவாக வெளியாயிருக்கு. அதுல அவர் வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு எதிரான மிரட்டல்களை விடுத்திருக்கிறான். இந்த ரவூஃப் இருக்கான் இல்லையா, இவனுடைய வீடியோ கிளிப்பை ஓஷியன் அப்படிங்கிற டிவி வெளியிட்டிருக்காங்க நண்பர்களே. அதுல காஷ்மீர் மோதல் முடிந்து விட்டது அப்படின்னு பலர் நம்புறாங்க. இது சாத்தியம் அப்படின்னு யாரும் கருதக்கூடாது. வரும் நாட்களில் காஷ்மீர் மிகுந்த பலத்துடன் தாக்கப்படும். காஷ்மீருக்கான போராட்டத்தை நாங்கள் முழுமையடையாமல் விட போறதில்லை அப்படின்னு அவன் அந்த வீடியோ போட்டிருக்கிறான். மேலும் அப்துல் ரவூஃப் இந்த பேச்சை எப்போது வெளியிட்டார் அப்படிங்கிறது சரியா தெரியல. ஆனா அவர் வீடியோவில் பெருமை பேசுவதையெல்லாம் காணலாம். மேலும் தன்னுடைய பேச்சில் அவன் என்ன சொல்லியிருக்கானா, லஷ்கர் நிர்வார் அப்துல் ரஹ்மான் மக்கி சாஹிப் ஒரு முறை கூட சொன்னாரு, டெல்லியை நாங்கள் வெல்வோம் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். எங்களுடைய நோக்கம் கஸ்வாயி ஹிந்த், காஷ்மீர்ல மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எங்களுடைய கொடியை ஏற்றுவோம். கஸ்வாயி ஹிந்தில நாங்கள் வெற்றி பெறுவோம். உலகம் முழுவதும் இருக்கும் இஸ்லாம் எங்களுடன் வரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் ஒற்றுமையாக போராடுவோம். நாம் ஒற்றுமையாக இருந்தால் யாராலையும் நம்மை தடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். மே 7 to 10 வரைக்கும் நடந்த இந்திய பாகிஸ்தான் ராணுவ மோதலையும் அப்துல் ரவூஃப் சொல்லியிருக்கிறான். ரவூஃப் தன்னை புகழ்ந்து கொண்டே என்ன சொல்லியிருக்கான்னா, 6 மாதங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் இந்தியாவை தோற்கடித்ததாக சொல்லியிருக்கிறான். மேலும் இப்போது அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்தியா பாகிஸ்தானை தாக்குறதுக்கு பயப்படுவாங்க, நம்மளை தாக்குறதுக்கு துணிய மாட்டாங்க அப்படின்னு சவால் விட்டு பேசியிருக்கிறான். உண்மையிலேயே காமெடியா தான் இருக்கு. மேலும் ரவூஃப் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்தியாவுடைய ஜெட் விமானங்கள், S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள், ட்ரோன்கள் மற்றும் ராணுவ தொழில்நுட்பம் எங்களுடையதை ஒப்பிடும்போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ரவூஃப் சொல்லியிருக்கிறான். 58 இஸ்லாமிய நாடுகள்ல நாம் மட்டும்தான் அணுசக்தி கொண்ட நாடு. உலகம் நம்முடைய பலத்தை கண்டிருக்கு. இப்போது நாம் ஒன்றிணைந்து இந்தியாவை எதிர்த்து போராட வேண்டும் அப்படின்னு அவன் தெரிவிச்சிருக்கிறான். ஆக மொத்தத்துல இவன் எப்போ இந்த வீடியோ வெளியிட்டான் அப்படிங்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவுக்கு நேரடியாகவே சவால் விட்டுருக்கான். ஆனா ஆபரேஷன் சிந்தூர்ல நடந்த மோதலை பற்றி கூட அவன் பேசியிருக்கான் அப்படின்னா லேட்டஸ்டாக சமீபத்திய காலங்களில் தான் இவன் பேசியிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு, நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது நண்பர்களே. அதனால் ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு அடி வாங்குச்சு அப்படிங்கிறத உலக நாடுகள் அறியும். பாகிஸ்தானில் இருக்கிறவங்க தான் நாங்கள் தாக்கணும், நாங்கள் பண்ணணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம்னு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூரில் அடி வாங்கினது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பாகிஸ்தான் எப்படி கதறிச்சு அப்படிங்கிறது நம்முடைய ராணுவ படையினருக்கு தெரியும். அதனால நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் போல இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை இவனுக்கும் நடத்தணும், இவனையும் நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் போட்டு தள்ளணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இந்தியா முழுவதும் பாகிஸ்தான் கொடியை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்கு நாம பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடனான உறவுகளில் ஏற்பட்ட விரிசலுக்கு மத்தியில பாகிஸ்தானுடைய பழமையான F-16 போர் விமானங்களை புதுப்பிப்பதற்காக $686 மில்லியன் அமெரிக்கா வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. இது இந்திய மதிப்புல பார்த்தீங்கன்னா சுமார் 5700 கோடிக்கும் அதிகமான தொகையாகும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடன் தன்னுடைய உறவை மேம்படுத்த தீவிரமாக முயற்சி செஞ்ச சில வாரங்கள்லேயே இப்படியான அறிவிப்பு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய 2வது பதவி காலத்தில் இந்தியாவுடன் உறவை புதுப்பிக்கிறது பற்றி பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் அதிபர், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியை ட்ரம்ப் அவர்கள் பாராட்டி இருக்கிறாரு. ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் அதிபராக பதவியேற்றதிலிருந்து பாகிஸ்தான் கூட தன்னுடைய உறவை நெருக்கமாக்க விரும்புகிறாரு. பாகிஸ்தானும் நெருக்கமாகவே விரும்புகிறாங்க. இப்படி பாகிஸ்தானுடனான உறவை புதுப்பிக்க அமெரிக்கா விரும்புவதன் பின்னணியில காரணங்கள் இல்லாமலும் இல்லை.
அமெரிக்கா விரும்புகிறதா இல்லையோ ட்ரம்ப் ரொம்பவுமே விரும்புறாரு. ஏன் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நெருக்கமானவர்கள் மற்றும் தனக்கு பிசினஸ்ல பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு கிரிப்டோ கரன்சி ஒப்பந்தங்கள், அரிய பூமி கனிமங்களை பாகிஸ்தான் வாரி வழங்குவதாக அறிவிச்சிச்சு. இந்த தீவிரமான ராஜதந்திர நடவடிக்கையில் தான் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகள் மாற காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுடைய இந்த பேக்கரி டீலிங் பிடித்து போனதுனால ட்ரம்ப்புடைய கவனமே அப்படியே பாகிஸ்தான் நாட்டு மீது திரும்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீரை ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்கள்ல வெள்ளை மாளிகைக்கு வரவழைத்து 2 முறை சந்திச்சாரு. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பை இந்த ஆண்டு 3 முறை சந்திச்சிருக்கிறாரு. ஷெரீப்பையும் அசீம் முனீரையும் நல்லவர் அப்படின்னு பாராட்டினது மட்டுமில்லாம ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பட்டத்தை கண்டு வியந்து அதை மீண்டும் மீண்டும் உச்சரிச்சுட்டு வர்றாரு ட்ரம்ப் அவர்கள். இதனால தான் பாகிஸ்தானுக்கு சாதகமான சுங்கவரி சலுகைகள் கிடைச்சிச்சு. இந்தியாவோ அமெரிக்கா சொன்னபடி கேட்க முடியாது அப்படின்னு ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினதுனால 50% வரியை ட்ரம்ப் அவர்கள் விதிச்சாரு. இந்தியாவுக்கு சுண்ணாம்பு, பாகிஸ்தானுக்கு வெண்ணெய் அப்படிங்கிற கொள்கையில ட்ரம்ப் அவர்கள் தற்போது இருக்கிறாரு. அதன் ஒரு பகுதியாக தான் பாகிஸ்தானுடைய பழமையான F-16 போர் விமானங்களை புதுப்பிக்கிறதுக்காக $686 மில்லியன் அமெரிக்கா வழங்குவதாக அறிவிச்சிருக்கு. இது இந்திய அமெரிக்க இடையிலான இருதரப்பு அழுத்தங்களை மேலும் மோசமாக்கியிருக்கு. இந்த விவகாரம் குறித்து இந்தியா இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எதையும் சொல்லல. அண்மையில ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இந்தியா வந்தபோது பேசிய வார்த்தைகள் அமெரிக்காவை கோபத்தில் அழுத்துச்சு. அப்போது இந்திய அமெரிக்க உறவு தான் 21ஆம் நூற்றாண்டின் வரையறுக்கும் உறவு அப்படின்னும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்புக்கு இந்தியா முக்கியம் அப்படின்னும் அமெரிக்கா மிகவும் பெருமையாக பேசிச்சு. இப்படி பேசிய சில நாள்லயே பார்த்தீங்கன்னா 5700 கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவிக்காக அமெரிக்கா வந்து வழங்கியிருக்கு. F-16 போர் விமானங்கள் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய விமானப்படையில் இருக்கும் மிக முக்கிய தாக்குதல் ஆயுதமாகும். இந்த விமானங்கள் பழுது பார்க்கப்பட்டு புதிய தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்தப்பட்டால் பாகிஸ்தானுடைய போர் திறன் அதிகரிக்கும். அதனால எல்லை பகுதியில் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்றுறதுதான் அமெரிக்காவுடைய வழக்கம் அப்படின்னு பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. மேலும் பாகிஸ்தானுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கான ஒப்பந்த முன்மொழிவை அமெரிக்க அரசு தற்போது அந்த நாட்டுடைய நாடாளுமன்றமான காங்கிரஸுக்கு வந்து அனுப்பியிருக்கு. அதாவது அந்த நாட்டின் நாடாளுமன்றத்துக்கு ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க. இதை 1 மாத கால அவகாசத்துக்குள்ள நாடாளுமன்றம் அங்கீகரிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதான் யதார்த்தமாகும். அமெரிக்கா தர இருக்கும் இந்த அமௌண்ட்ல பாகிஸ்தான் தன்னிடம் இருக்கும் 75 F-16 போர் விமானங்களை வந்து மேம்படுத்த முடியும். சரி, அப்படி என்னதான் முக்கிய மேம்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய அனைத்து F-16 விமானங்களுக்கும் லிங்க் 16 அப்படிங்கிற பாதுகாப்பான தகவல் பரிமாற்ற அமைப்பை வழங்குறதுக்காக தான் இந்த நிதியை அமெரிக்கா தர இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க் 16 அமைப்பு எப்படி விமானங்கள்ல வேலை செய்யும் அப்படின்னா, போர் விமானங்களுக்கு இடையே தகவல்கள், இலக்குகள் மற்றும் நிகழ்நேர வீடியோக்களை உடனடியாக பகிர்ந்து கொள்ள உதவும். இதுக்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய கைவசம் இருக்கும் ஒரு சில விமானங்கள்ல மட்டும்தான் இந்த வசதி இருந்த நிலையில தற்போது முழு விமானப்படைக்கும் இது கிடைக்க போகுது. பாகிஸ்தானுடன் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுடைய நீண்டகால பாதுகாப்பு கொள்கைக்கு ஆதரவளிக்கும் அப்படின்னும், பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளில் பாகிஸ்தானுக்கு உதவும் அப்படின்னு அமெரிக்கா வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மேம்படுத்தல் பணிகளை F-16 விமானங்களை தயாரித்த நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் மேற்கொள்ளும் அப்படின்னும், அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பணமாக தராமல் கிட்டத்தட்ட 5700 கோடி ரூபாய் மதிப்புள்ள தொழில்நுட்பங்களை பாகிஸ்தானுக்கு தாராளமாக வழங்குது. இந்த மேம்பாடுகள் வந்து பாகிஸ்தானுடைய F-16 விமானங்களை 2040ஆம் ஆண்டு வரை பாதுகாப்பாக பறக்க வைக்க உதவும் அப்படின்னு வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க. அதே நேரம் பாகிஸ்தான் அமெரிக்கா இடையிலான இந்த ஒப்பந்தத்தில் நேரடியாக புதிய ஆயுதங்கள் எதுவும் சேர்க்கல அப்படின்னும், மாறாக பாகிஸ்தான் எதிர்காலத்தில் புதிய ஏவுகணைகளை வாங்குவதற்கு தயாராக இருப்பதை குறிக்கும் வகையில் ஒப்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிர்காலத்தில் புதிய ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நீண்ட தூரம் சென்று தாக்கும் வான் ஏவுகணைகள் மற்றும் இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்காக கொண்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகளுக்கான ஆர்டர்களை பாகிஸ்தான் விரைவில் அமெரிக்காவுக்கு வழங்க வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா இப்படி உதவிகளை செஞ்சிருப்பது இந்தியாவை கோபத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் அமெரிக்க காங்கிரஸ், அதாவது அமெரிக்காவுடைய நாடாளுமன்றம் இதனை ஏற்குமா அல்லது நிராகரிக்குமா அப்படிங்கிறத அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா தன்னுடைய பதிலடியை தரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறக்கெல்லாம் அப்பாற்பட்டு பாகிஸ்தானுக்கு இவ்வளோ கோடி ரூபாயை வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க அப்படிங்கும்போதே நமக்கே கடுப்பாக இருக்கு. இந்தியா கிட்ட நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் தன்னுடைய புத்தியை காமிக்கிறல்ல அப்படிங்கிறது தான் நமக்கெல்லாம் இப்போ தோன்ற விஷயமா இருக்கு. இந்தியா வந்து ரஷ்யா கூட நட்பு பாராட்டுறாங்க. இந்தியாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்தியாவை எப்படியெல்லாம் வந்து நான் வச்சு செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் அவர்கள் இப்போ பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்டிட்டு வர்றார் அப்படிங்கிறதான் தெளிவாக தெரியுது. அதனால இப்படியெல்லாம் நீ இந்தியாவை மிரட்டணும்னு நினைச்சாலும் இந்திய ரஷ்ய நட்பை வந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிறதுல இந்தியாவும் ரஷ்யாவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீ பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான உதவிகளை செஞ்சாலும்
ஒரு விதத்திலையும் நாங்கள் வந்து ரஷ்யாவை விட்டு கொடுத்து நாங்கள் வரமாட்டோம், உங்களுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் இந்தியா நிரூபிச்சுட்டு வராங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.